இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் பாயிண்ட் பண்ணல. ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லி மட்டும் காட்டுறேன். அதாவது பஞ்ச் பண்ணுறேன், கீழே வந்து ரொட்டேட் பண்ணுறேன். மேலே எடுக்கும் போது லைட்டாக அப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணால் இந்த இடத்துல எடுத்துடாதீங்க. இந்த தண்டு பகுதி வர வரையும் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி வந்துட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இழுங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு சரியாக இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த ஹூக் பார்ட்டில் மாட்டி நிறையா பேருக்கு வந்து டேமேஜ் ஆகும். இப்போ நான் எடுக்கிறேன். மேலே ட்விஸ்ட் பண்ணி எடுக்கும் போது இந்த தண்டு பகுதிக்கிட்ட, அதாவது அந்த ஹூக் பார்ட்டில் இருக்கா, ஸோ அந்த ஹூக் பார்ட்டிலேருந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் மேல் பக்கமாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் இழுக்கணும். ஓகேவா? ஸோ சில டைம் வந்து ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கும் போது இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படியே எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹூக் பார்ட்டில் மாட்டி பீறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ட்விஸ்ட் பண்ணி எடுக்கும் போது லைட்டாக அந்த தண்டு பகுதி வரையும் கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் எண்ணாட் பண்ணும் போது பக்கத்தில் வந்துட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு லாக் கொடுத்துக்கிறேன். லாக் கொடுத்து இப்போது இந்த 2 த்ரெட்டையுமே சேர்த்து நம்ம வந்து லாக் போடணும். கீழே இருக்க இந்த 2 த்ரெட்டையும் சேர்த்து அப்படியே கொடுத்து நம்ம எண்ணாட் பண்ணிட்டோம் அப்படின்னா லாக் வந்து விழுந்துடும். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட் ட்ரைப்பு. இன்னொன்று கீழேருந்து மேல் பக்கமாக எப்படி போகலாம் அப்படின்றத சொல்கிறேன். பஞ்ச் பண்ணுறேன், ஆன்டி கிளாக்கில் ரொட்டேட் பண்ணுறேன். மேலே எடுக்கும் போது இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஹூக் பார்ட்லேருந்து இப்படியே போகாமல் கொஞ்சம் லைட்டாக அந்த அளவுக்கு மேலே பக்கமாக நூலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் போங்க. அப்படி போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு அந்த இப்போ நான் வந்து இப்போ பாருங்கள் இப்படியே எடுத்து போடுறேன். ஸோ இது வந்து நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இந்த அளவுக்கு த்ரெட்டை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நூலை பிடிச்சி இழுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பழகிடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஹூக் பார்ட்லேருந்தே வச்சு நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து சிரமமாக இருக்கும். இப்போ எண்ணாட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணாட் பண்ணுவோம்.